Hi friends, welcome to our channel Engineer Maligade. Engineer Maligade நீங்கள் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பலாப்பழத்தை வெட்டி சில்லறையா ரொம்ப லாபத்துக்கு விற்கலாம் அத பத்தின வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். फ्रेंड्स இந்த பலாப்பழத்தை முழுசா விற்பாங்க பெரிய பெரிய வியாபாரிகள். அத வந்து சில்லறைக்கு விக்கிற பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சில்லறையில விக்கிறது இவ்வளவு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாம இருக்கும். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு முழு பழத்தை வெட்டி அதுல ஒரு பாதி பழத்தை வெட்டி உங்களுக்கு வந்து எவ்வளவு சொல வந்து வெயிட்ல கிடைக்கும், உங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு சூப்பரான கால்குலேஷனோட அழகா சொல்லி தரேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை கிளியரா பாருங்க. வாய்ப்பு கிடைக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு தள்ளுவண்டி கடை ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா பலாப்பழத்தையும் கூட சேர்த்து வைங்க. உங்களுக்கு ஒரு தனிநபர் சம்பளம் அந்த பலாப்பழமே கொடுத்துரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பலாப்பழம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்டே உங்களுக்கு வெயிட் வச்சு காமிச்சிட்டேன். இது வந்து 19 கிலோ இருந்துச்சு. சரிங்களா, இப்போ அதுல ஒரு பாதி, சரிங்களா, ஒரு பாதி அப்படிங்கிறது இந்த காம்பு சைடா பார்த்து நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ வெட்டி காமிக்க போறேன். இந்த காம்பு பக்கம் வந்து நீங்க பலாப்பழம் பார்த்து வாங்குறப்ப கண்டிப்பா வெள்ளை கலர்ல பால் வரக்கூடாது. வெள்ளை கலர்ல பால் வந்துச்சுன்னா அது காய் நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வேஸ்ட் தான். சரிங்களா, இப்படி வந்து நீங்க சொல்ல போட்டு விற்க முடியாது. அது நீங்க வைப்பீங்க பழுக்கும்னு சொல்லிட்டு அது வந்து பக்குவமா விளைஞ்ச பிறகு அவங்க பறிக்கல முன்னக்கூட்டியே பறிச்சிட்டாங்கன்னா அது வந்து பழுக்காது. அப்படி வெள்ளையா இருந்து வெம்பி காஞ்சே போயிடும். சரிங்களா, அதனால பலாப்பழத்தை கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி பலாப்பழம் வந்து குழுன்னு இருக்கக்கூடாது. உள்ள பலாப்பழத்துக்கும் தொலிக்கும் கான்டாக்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா குழுன்னு இருக்கும். அது வந்து கூலான பழம்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால பழம் வாங்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா முடிஞ்ச ஒரு சொலையை வெட்டி சாப்பிட்டு பார்த்து கூட வாங்குங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் போகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பாதியை எடுத்து வச்சாச்சு. 9 கிலோ 100 கிராம். சரிங்களா, முழு பழத்தை பாதியாக வெட்டி நம்ம வந்து இப்போ இந்த காம்பு பக்கத்தை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா சொலையும் எடுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பாதி தான் வெட்ட போகிறேன். சரிங்களா, நான் இதுவே ரொம்ப டைம் ஆச்சு. உங்களுக்கு ஃபாஸ்ட் அடித்து நிறைய கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். உங்கள் காம்பு பகுதியில் வந்து சொலை வந்து அந்த பகுதியோட ஒரு 10% கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா அந்த காம்பு பகுதியில் இந்த சொலை ஃபார்ம் ஆகுறது கொஞ்சம் சக்கெல்லாம் இருக்கும். அதனால சொலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலாப்பழ சொலை வியாபாரத்தில் உள்ள சீக்ரெட் என்னன்னா ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் சொலையெல்லாம் பிரித்து வச்சுருவாங்க. சரிங்களா, பஜாருக்கு பொருள் வாங்க வர மக்கள் பெரும்பாலும் ஒரு 50% பேர் வந்து இந்த பலாப்பழம் வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா, ஏன்னா பலாப்பழம் வந்து ரொம்ப ஒரு டேஸ்டானது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்க கடைக்கு வருவாங்க, தேவையான பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பலாப்பழத்தில் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். பெரும்பாலும் முழு பழத்தை வீட்டுக்கு வாங்கி கட் பண்ணுறவங்க எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப கம்மி. சரிங்களா, ஒன்று ரீசன் வந்து கட் பண்ண தெரியாது. இன்னொன்று வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். பழத்தை பார்த்து வாங்குறதுல ரிஸ்க் இருக்குது. அதனால் இப்படியே வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாதி, சரிங்களா, இப்போ கொஞ்சத்தை எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு வெயிட் வச்சு எடுத்து பார்த்துடலாம். சரிங்களா, நான் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கேன். அதாவது சொலைக்கு மேலே எந்த ஒரு வேஸ்ட்டுமே அந்த பழத்தில் உள்ளது ஒட்டாத மாதிரி கிளியராக எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் எடுப்பாங்களாங்களே சொல்ல முடியாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் 550 கிராம். சரிங்களா, 550 கிராமு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறத எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதையும் வெயிட் வச்சு காமிக்கிறேன். 3 டைமாக வெயிட் வச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், அது 3 டைமாக வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து 2வது டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த பலாப்பழ பிஸ்னஸில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு பலாப்பழம் லைட்டாக அடிபட்டுட்டுனா அந்த இடம் உள்ளேருந்து சொலை வந்து அழுகிட்டு அப்படி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படியே அழுகிட்டு கீழே நேராக வந்துடும். அதை மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல கத்தியை வச்சு வெட்டி ஒரு சொலையை எடுத்து உங்களுக்கு சாப்பிட தந்துட்டு மூடியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் அந்த சொலை வந்து அப்படியே அழுகிட்டே வரும் நாள்பட. அதனால இப்போ இன்றைக்கி நீங்கள் ஆஃபாக வெட்டிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த மேலே உள்ளது எல்லாமே அப்படியே அழுகும். சரிங்களா, ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும், டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசம் தெரியும். அதனால பலாப்பழத்தை மட்டும் வெட்டி அடுத்த நாள் சேல்ஸ் பண்ணாதுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2வது டைம் வெட்டியாச்சு. 2வது டைம் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.25 கிலோ கிடச்சிருக்கு. சரிங்களா, 1 கிலோ 250 கிராம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தால இருக்க லாஸ்ட் பார்ட்டாக வெட்டிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 55 நிமிஷம் வீடியோ. சரிங்களா, ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே உள்ள வீடியோ தான் உங்களுக்கு இந்த அளவு சுருக்கி ஒரு 5.5 நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு கீழேயும் இதை வந்து சுருக்க முடியல. சரிங்களா, அந்தளவு வேகமாக ஸ்பீட் அடிக்கூடியதெல்லாம் அடித்து கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். எதுக்காகனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரிங்களா, நான் ஒரேடியாக பழத்தை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்புறம் கண்மூடித்தனமாக வெட்டி உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரியாலிட்டி இருக்காது. சரிங்களா, இப்போ வீட்டுக்காரங்க நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும் பட்சத்தில் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஐடியா கிடைக்கும். சரிங்களா, அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட், சரிங்களா, தேர்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டை வந்து வெயிட் வைக்க போகிறோம். சரிங்களா, இந்த பழம் வந்து இதோட நம்ம வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஒரு 4-5 சொலை வேஸ்ட்டும் வந்துச்சு. சரிங்களா, நான் அந்த ரவுண்டாக வெட்டி எடுத்து டேஸ்ட்டு பார்த்த இடத்துல கீழே நேராக ஒரு 4 சொலை பிடிச்சிருந்துச்சி. அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கடைசி பகுதியில் வந்து 2 கிலோ 550 கிராம் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து 550 கிராம், 2வது 1 கிலோ 250 கிராம், 3வது வந்து 2 கிலோ 550 கிராம் கிடச்சிருக்கு. இது வந்து வெட்டி வச்ச இன்னொரு பகுதி.
சரிங்களா. 9 கிலோ 150 கிராம் அப்படியே இருக்குது சரிங்களா. ஏன்னா அதை இதே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதுல, அதுக்காக தான். இது போக நம்ம வெட்டினதில் கொஞ்சம் அந்த கத்திப்பட்ட இடம் சொல்லுவாங்களா, முந்தின நாள் டேஸ்ட் பார்க்கும்போது வெட்டி எடுத்து வந்து கொஞ்சம் அழுகி இருந்துச்சு. ஒரு 1/4 கிலோ வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கழிச்சிடலாம். அதுபோக வெட்டுறப்போ நான் ஒரு 1/4 கிலோ சாப்பிட்ருப்பேன் சரிங்களா. அதையும் கூட சேர்த்தா நமக்கு வந்து அப்ராக்சிமேட் கணக்குப்படி வந்து ஒரு 4 கிலோ 730 கிராம் வருது சரிங்களா. ஒரு பாதியில் நம்ம ரஃபாக ஒரு 4.5 கிலோன்னு கணக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா. 4.5 கிலோ பலாச்சொலையை நீங்கள் அப்படியே நீங்கள் விற்கும் போச்சில் 1/4 கிலோ 50 ரூபாய்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விற்றா நீங்கள் வந்து 900 ரூபாய்க்கு விற்றுடலாம் சரிங்களா. மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ 50 ரூபாய்க்குள்ள எந்த ஏரியாலையுமே இல்லை. ஒருவேளை பலாப்பழம் நல்லா சீப்பாக ரொம்ப விளைச்சல் உள்ள இடங்கள்ல மட்டும் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பலாப்பழ பிஸ்னஸில் வந்து ரொம்ப அதிக லாபம் இருக்குது. நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை, சர்பத்து கடை இந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்கன்னா பலாப்பழத்தை உங்கள் கூட வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம சேனலில் இது மாதிரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ஜூஸ் போட்டு வைக்கணும், சர்பத் போட்டு வைக்கணும், ரோஸ் மில்க் ஐஸ்லாம் போட்டு வைக்கணும்னா கண்டிப்பாக கீழே இருக்க பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.